வணக்கம். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பெண்களின் ஓட்டுகளை கவருவதற்காக டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு மாதத்தின் முதல் நாளன்று, அதாவது 1ஆம் தேதி விடுமுறை அளிக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அண்டை மாநிலங்களில் மது விற்கப்படுவதால் தமிழகத்தில் மதுவிலக்கிற்கு சாத்தியமில்லை. எனவே மாதத்தில் முதல் நாளன்று விடுமுறை விட முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஆயத்தீர்வு அதிகாரி ஒருத்தர் கூறியிருக்காரு. ஏங்க, கடந்த தேர்தலும் போது 3 பேரும் மாற்றி ரவுண்ட் அடித்து தமிழ்நாட்டை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடையை மூடுவோம், முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடை மூடுவதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. ஆனால் டாஸ்மாக் தான் வெள்ளமாட்டம் ஓடின்னு இருக்கு தமிழ்நாட்டில். அதே போல் விதவைகள் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் கவலைப்படலை. அண்டை மாநிலத்தில் மது விற்கப்படுவதால் தமிழ்நாட்டில் மது விலக்கிற்கு சாத்தியமில்லைன்னு சொல்கிறீங்க. இது என்னங்க அநியாயம்? போன தடவையும் பெண்களை ஏமாற்றி டாஸ்மாக் கடை மூடுன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினீங்க. இந்த தடவை என்னடன்னா மாதத்துக்கு ஒரு நாள் லீவ் விட்டு பெண்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக சதி செய்கிறீங்க. பெண்கள் உணர்ந்தால் சரி. ஜெய்ஹிந்த்.